Hi friends, welcome to JJ Bujjima Tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்விங் டிப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலாஸ்டிக்கை பற்றி பார்ப்போம். எலாஸ்டிக் பற்றி தெரிஞ்சால் தான் ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எலாஸ்டிக் பற்றி பார்த்துக்கலாம். எலாஸ்டிக்கில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய சைஸ் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை வச்சு நம்ம வந்து தைச்சிக்கலாம். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ எலாஸ்டிக் வந்து 2 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நமக்கு எந்த சைஸ் தேவையோ அதை யூஸ் பண்ணி நம்ம தைச்சிக்கணும், சரிங்களா? எலாஸ்டிக் வந்து ஒரு ரப்பர் டைப்பில் இருக்கும். இதுக்கு வந்து எலாஸ்டிக்கு வந்து நெகட்டிவ் ஈஸ்ன்னு வந்து ஒரு பேர் இருக்குது. ஏன்னா வந்து ஈஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம துணிக்கு உள்ள துணி விட்டு தைப்போம் இல்லையா, அதை தான் வந்து நம்ம ஈஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஈஸ் வந்து மறைமுகமாக இருக்கிறோம். இந்த எலாஸ்டிக் கொடுத்து நம்ம தைக்கிறப்போ அந்த ஈஸ் வந்து இருக்கும், ப்ளஸ் வந்து அது மறைமுகமாக இருக்கும். அது வந்து எதுனா எலாஸ்டிக்கோட தன்மையை பொறுத்து தான் அந்த நெகட்டிவ் ஈஸ் வந்து நமக்கு இது பண்ணும். இதில் வந்து ஃபார்முலா எப்படின்னா, இப்போ ஹிப் ரவுண்டு எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வேஸ்ட் பெல்ட் இடுப்பில் வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சு தைக்க போகிறோம் அப்படின்னா 4 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் நம்ம எலாஸ்டிக்கை பொறுத்து குறைக்கணும், ஓகேவா? இப்போது நான் சைடில் உங்களுக்கு எழுதுகிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஹிப் ரவுண்டு வந்து 36 இன்ச்சு அப்படி இருக்குது. என் ஹிப் ரவுண்டு வந்து 36 இன்ச்சுனா மைனஸ் 4 இன்ச்சு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ நம்ம எவ்வளோ எடுக்கணும்? 32 இன்ச்சை வந்து நான் எலாஸ்டிக்காக எடுக்கணும். இதுதான் வந்து எலாஸ்டிக் எவ்வளோ எடுக்கணுன்றதை பார்க்கணும். எலாஸ்டிக் தன்மை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நம்ம ஒரு 3 இன்ச் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னா நம்ம 4 இன்ச்லேருந்து குறைச்சிக்கலாம். ஆனால் எலாஸ்டிக்கை வந்து பாதிக்கு பாதி நம்ம குறைக்கவே கூடாது. எலாஸ்டிக்கில் வந்து சைஸ்லாம் இருக்குது. 1/4 இன்ச் எலாஸ்டிக், 1/2 இன்ச் எலாஸ்டிக், 1 இன்ச் எலாஸ்டிக், 2 இன்ச் எலாஸ்டிக், 1 mm எலாஸ்டிக், த்ரெட் எலாஸ்டிக் அப்படின்னு ஒரு 6 டைப் இருக்குது. நம்ம வந்து கடையில் கேட்குறப்போ அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இந்த டைப்பில் இருக்க பேரை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இந்த எலாஸ்டிக்லாம் நம்ம மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, நெக் லைனில் வந்து நம்ம எலாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். கழுத்து பகுதியில் வந்து நம்ம எலாஸ்டிக் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து சீவில் யூஸ் பண்ணுவோம். வேஸ்ட் லைன் இடுப்பில் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஹிப் லைனில் கூட யூஸ் பண்ணுவோம். வேஸ்ட் லைனுக்கும் ஹிப் லைனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நம்மளோட அம்ப்ளிக்கல் இருக்கு இல்லையா, அதாவது தொப்புளுக்கு மேலே தான் நம்ம வேஸ்ட் ரவுண்டை வந்து அளக்கணும். தொப்புளுக்கு கீழே தான் நம்ம ஹிப் லைன் வந்து அளப்போம். இதை தான் இதோட சின்ன டிஃப்ரெண்ட். அதான் ரெண்டுக்குமே இடுப்பு பகுதினே போட்டிருக்கேன். நெக்குலேருந்து வேஸ்ட்டு, கழுத்துலேருந்து வேஸ்ட்டு வரைக்கும் நம்ம வந்து மாடல் போட்டு கவுன் இப்போலாம் தைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். நெக் லைனுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா நைட்டி பார்த்துருக்கீங்களா? எலாஸ்டிக் நைட்டி இருக்கும்ல, அதுதான். ஸ்லீவ் வந்து நம்ம பஃப் ஸ்லீவு, எல்போ கிட்ட இது மாதிரிலாம் வச்சு தைப்போம் இல்லையா, அதுதான். அப்புறம் வந்து வேஸ்ட் லைனுக்கும் ஹிப் லைனுக்கும் வந்து இடுப்பில் பெல்ட்டு, பேண்ட்டு, இந்த மாதிரி நம்ம போடுறோம்ல பிளாசோ பிளான்ட்டு அந்த மாதிரி வீட்டில் போடுற நைட் ஷூட்டு அந்த மாதிரி போடுறப்போ ஷார்ட்ஸு அதெல்லாம் இடுப்பில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் நான் எழுதியிருக்கேன். நெக்கு டு வேஸ்ட் வந்து எப்படின்னா, கழுத்தில் இருந்து இப்போ நான் ஒரு ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணுறேன். இந்த இடம் ஃபுல்லாகவே எலாஸ்டிக் கொடுத்து தைப்பாங்க. இதுதான் வந்து அந்த ஃப்ராகுக்கு மேலே வந்து நம்ம எலாஸ்டிக் கொடுத்து இந்த ஃபுல்லாகவே நம்ம தைப்பாங்க. இதை தான் வந்து நெக்கு டு வேஸ்ட்டுன்னு நான் சொல்லி இது பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுதான் வந்து எலாஸ்டிக்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. இது தெரிஞ்சால் போதும். எப்போவுமே நார்மலாக வந்து எதுவாக இருந்தாலும் நெக் ரவுண்டாக இருக்கட்டும், ஹிப் ரவுண்டாக இருக்கட்டும், வேஸ்ட் ரவுண்டாக இருக்கட்டும், அது கூட 4 கூட எலாஸ்டிக் எந்தளவு எடுக்கணும்னா, ஹிப் ரவுண்டு நெக் ரவுண்டு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அது கூட -4 நம்ம பண்ணி மிச்சம் இருக்கிறத நம்ம எலாஸ்டிக் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கணும். அதுதான் எலாஸ்டிக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் JJ புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.